ஒரு பொண்ணை சீரடிச்சாங்க வச்சுங்களேன் எங்கேயாவது, அதுக்கு நம்ம அரசை கேள்வி வைக்கக்கூடாது. இந்த சமூகத்தை கேள்வி வைக்கணும். இந்த சமூகத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னா சரி வராது. அது அரசாங்கத்தின் இது வேறு, இது வேறு. இது நாடு குட்டிச்சுரப்பு இருக்கு, கலாச்சாரம் போச்சு, சீரழிச்சு போச்சு, வாய்ப்பு கிடைச்சி போச்சு, அரசாங்கத்தை நம்ம கேட்டுருவோம். அதுக்கு கேட்காம இருக்காங்க, அதுக்கு கேட்காம இருக்கலாம். ஒரு பொண்ணை சீரழிச்சிட்டாங்கன்னா நமக்கு வந்து அட்டிவரோடு பொங்கி நம்ம கேள்வி வைக்கணும். எல்லாத்துக்கும் அரசியல் பேசுறது அண்ணா நடந்துச்சு, இதுதான் கடைசியா இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் 100 நடந்துச்சு, இதுதான் கடைசியா இருக்குன்னு சொன்னோம். இப்போ கோவில் நடந்துச்சு, இதுதான் கடைசியா இருக்குன்னு சொல்றோம். கடைசியா இருக்கு நம்ம சொல்றோம், அது தொடர்ந்துட்டு இருக்கு. அப்ப இது ஒரு முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? எங்களை மூஞ்சியை காட்டிட்டே இருக்கணும். இது வரைக்கும் மூஞ்சி காட்டல, ஷேடோ காட்டுறாங்க. அங்கே சுட்டா ஓடுறான், அவன் மூஞ்சி காட்டுறதுக்கு என்ன இருக்கு? அவன் என்ன கால் சுட்டாங்களே, சுட்டத்தை காட்டுங்க. எப்படி எங்களுக்கு பயம் வரும்? கோவை எல்லார் மனசும் இன்னைக்கு பத்திட்டு எரியுது. 2 நாள் அந்த செய்தி பார்க்கும்போதெல்லாம் வயிறு எரியுது. என்ன நாடு இது? நாங்கள் பெண்களுக்கு முன்னாடி பண்ணிட்டோம், என்ன அப்பாவது கோனான் சார் ஒரு காலகட்டத்தில் நான் சார் உங்கள் தைரியத்தை வேந்து பார்ப்பேன். ஒரு ஆளுங்கட்சி அப்போல்லாம் எம்ஜிஆர்னா அவரு பவர். எம்ஜிஆர் யாரும் ஜெயிக்க முடியாது, எம்ஜிஆர் பயம் இருந்துச்சு. அந்த நேரம் ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் படம் எடுத்தவர் வி.சி. கோனான் சார். பயப்பட மாட்டார் அவர். அந்த துணிச்சல் வி.சி. கோனான் சார்கள் உள்ள துணிச்சல்ல 1% இன்னைக்கு உள்ள இயக்குநருக்கு இருக்கா? இருந்தா சினிமா சூதாட்டம் ஆகாது. இன்னைக்கு யாருக்கும் எதிர்த்து பேசுறதுக்கு வலு இல்லை. ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து பேச முடியல. அடுத்த நாளத்துக்கு உள்ள வச்சுறாங்க. கோவையில் நிறைய பேர் அந்த பொண்ணியா அந்த நேரத்தில் அங்கே போச்சு, ஏன் தனியாக போச்சு. ஒரு பொண்ணை 3 பேர் சின்னவனமாக்கி குத்துயிரும் கொலையுரம் போட்டான். இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டா செத்து போயிருக்கோம். ஆனால் இங்கே நிறைய பேர் 11 மணிக்கு அங்கே என்ன வேலை, ராத்திரியில் அங்கே என்ன வேலை? நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை தெரியாதுன்னா போயிருந்து இப்படி பண்ணியிருந்தா கேட்பீங்களாடா எல்லாரும்? போன தப்பு தான். ஒரு பொண்ணுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லையா ஒத்துக்குங்க, அப்போ நம்ம அலோன்ஸ் பண்ணிடுறோம். இங்கே ஒரு பொண்ணு வையனை தனியாக போனால் பாதுகாப்புன்னு சொல்லுங்க, அப்புறம் கேளுங்க ஏன் போனேன்ட்டு. இங்கே பொண்ணு தனியாக விட மாட்டோம், போனாங்க ஒரு லவர்ஸ் விட மாட்டோம். லவர் அவன் பையனை அடிச்சு போட்டு நாங்கள் 5 பேரும் சேர்ந்து கொண்டு குடிச்சிடாக்கி விடுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி அப்போ இதே கேள்வி. அங்கேயும் புதற்குள்ள போனாங்க போனால் கெடுப்பீராடா? நான் இன்னொன்று சொல்கிறேன். ஒரு அமைச்சர் 1000 கோடி 2000 கோடி ஊழல் பண்ணாருன்னா நம்ம அரசை எதிர்க்கலாம் சார், கேள்வி கேட்கலாம் சார். கலாச்சாரம் காய்ச்சப்படுது அப்படின்னா நம்ம அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம். ஒரு பாலம் கட்டினாங்க 500 கோடிக்கு, 1 மாதம் இடிஞ்சு விழுந்துச்சு, அப்போ நம்ம அரசை கேள்வி கேட்கலாம், எதிர்த்து கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை சீரடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் எங்கேயாவது, அதுக்கு நம்ம அரசை கேள்வி வைக்கக்கூடாது. இந்த சமூகத்தை கேள்வி வைக்கணும். இந்த சமுதாயத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னா சரி வராது. அது அரசாங்கத்தின் இது வேறு, இது வேறு. இது நாடு குட்டிச்சுரப்பு இருக்கு, கலாச்சாரம் போச்சு, சீரழிச்சு போச்சு. எவனோ 4 பேர் இங்கே சீரழிக்கிறான். அப்போ இதுக்கும் நான் சொல்றேன், இங்கே எல்லாருமே அரசியல்வாதி பார்வையில் பார்க்கக்கூடாது. எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், உதிர்கட்சியாக இருக்கட்டும், புதுசாக முளைச்ச கட்சியாக இருக்கட்டும்,
நீங்கள் எல்லாருமே ஒரு நடந்துட்டா இங்கே ஒரு பொண்ணுக்கு ஒன்று ஆன உடனே நீங்கள் அரசியல்வாதியை குரல் கொடுக்குறா சார், ஒரு மனுஷனை குரல் கொடுக்கணும் சார், மனுஷனை குரல் கொடுக்கணும், ஆதங்கத்தில் குரல் கொடுக்கணும். அப்போ தான் இதுக்கு தீர்வு வரும். சும்மா அரசியல் எதுக்கு இருக்காக குரல் கொடுத்தோம்னா அது ஒரு அதுக்கு நீ ஊழல் எதிர்க்க. டாஸ்மாக் கடை திறந்துருக்காங்களா, அதே எதிர்க்கலாம். இந்த மாதிரி ரகசியம் அந்த மாதிரி தெரியாமல் சூதரம் நடக்குதா, அதே அதுக்கு நம்ம அரசாங்கத்தை விரும்பலாம். இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு யாரும் அரசியல்வாதியாக குரல் கொடுக்காம எல்லாரும் மனுஷனாக குரல் கொடுத்தா தான் இது ஒரு தீர்வு வரும். ஒரு அரசாங்கத்தை குற்றம் சுமத்துறதுக்காக எண்ணத்தில் நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா இதுக்கு தீர்வு வராது. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி போச்சு, அரசாங்கத்தை நம்ம கேட்டுருவோம், அதுக்கு கேட்காம இருக்காங்கயா, அதுக்கு கேட்காம இருக்கலாம். ஒரு பொண்ணை சீரழிச்சிட்டாங்கன்னா நமக்கு கோபம் அட்டிவரோடு பொங்கி நம்ம கேள்வி வைக்கணும். எல்லாத்துக்கும் அரசியல் பேசுறது. இந்த கோவில் நடந்தது, இது நம்ம ஒவ்வொரு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் 100 நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொன்னோம். இப்போ கோவில் நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொல்கிறோம். கடைசியாக இருக்கு நம்ம சொல்கிறோம், அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அங்கே அரசாங்கம் சரியான முடிவு எடுக்கணும். அது நம்ம வேண்டுகோளை வைக்கணும். ஒரு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கும் தனி சட்டம் வேண்டும். அது அவனை சுட்டு கொண்டாலும் பரவாயில்ல, வெட்டி கொண்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பொண்ணு மேலே ஒரு தவணை கை வைக்கும் போது ஏற்கனவே இது மாதிரி பண்ணவனுக்கு வந்த தண்டனை புத்தியில் படணும், கண்ணு முன்னாடி தெரியணும். இன்னொன்று, ஊடகங்கள் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறதெல்லாம் நம்ம லைவ் மாதிரி போட்டுக்கிருக்கோம், விவாத பொருளாக்குறோம். நம்ம ஒரே விஷயத்தில் இந்த பாலியல் விஷயத்தில் மட்டும் நம்ம இதெல்லாம் தவிர்த்துட்டு நாட்டு சேவையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த சீரழிச்சாங்கல்ல இவங்களை காட்டணும் சார். இவங்களை மூஞ்சியை காட்டிகிட்டே இருக்கணும். இது வரைக்கும் மூஞ்சி காட்டலை, ஷேடோ காட்டுறாங்க. அங்கே சுட்டான் ஓடுறான், அவன் மூஞ்சி காட்டுறதுக்கு என்ன இருக்கு? அவன் என்ன கால் சுட்டாங்களே, சுட்டத்தை காட்டுங்க. எப்படி எங்களுக்கு பயம் வரும்? இந்த மற்றது பூரா வெளியே வந்துடுறாங்க. இந்த ஒரு நடிகர் ஒரு போதை பொருள் யூஸ் பண்ணார், விற்கலை, யூஸ் பண்ணிட்டார். மறுநாள் ஃபுல்லாக பிளாஸ் அவர் பேஸ் லைவ் போய்கிட்டு இருக்கு. இப்படி போதை பொருள் சாப்பிட்டார் பண்ணிட்டார். அப்போ ஒரு போதை பொருள் யூஸ் பண்ணால் ஒரு நடிகர் கைது பண்ணிட்டியா, அவர் தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த பெண்களுக்குள்ள இந்த மாதிரி பாலியல் தொலைங்கிறது தனிப்பட்டதில்லை, சமுதாயம் சார், சமுதாயத்தோட சீர்கேட்டது. அப்போ இதை நம்ம கொஞ்சம் மற்றதுக்கு முக்கியத்துவம் இதையும் கொடுக்கணும். நீங்கள் காட்டுற நீங்கள் இது எந்த டெவலப்மெண்ட் காட்டுறோ அதை பார்க்கும்போது இந்த மாதிரி என்ன உலகம் பயம் வரணும். இப்போ திருப்பி ஒரு நப்பாசை இதுதான் கடைசியாக இருக்கணும்ட்டு இந்த அரசாங்கம் நீங்கள் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் எப்படி துணிஞ்சு சொன்னீங்களோ அதே மாதிரி இதுக்கு தனி சட்டம் அமையணும். அமைஞ்சு அதுக்கான இதை காட்டினா தான் கொஞ்சம் குறையும். இந்த நேரத்தில் நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பூர்ண குணமடைஞ்சு வரணும். இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோள், ஹாஸ்டல்னா என்ன? ஒரு பெண்களை ஒரு பெத்த தாய் தப்பேன் ஒரு நம்பித்தானே ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறாங்க. ஹாஸ்டல் என்ன கிழிக்கிறிய? எப்படி ஹாஸ்டலுக்கு பொண்ணு வெளியே போச்சு? நினச்ச நேரத்துக்கு வெளியே போகிறதுக்கு நினச்சதுக்கு வர்றதுக்கு ஹாஸ்டலு. அப்போ ஹாஸ்டல் சரியான கண்காணிப்பு இருக்கணும். ஹாஸ்டல் தான் ஃபஸ்ட்டு பொறுப்பு. ஒன்றை மீறி எப்படி வெளியே வந்து பொண்ணு வெளியே போச்சு, ஹாஸ்டல் நம்பி தானே பெற்றவங்க உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ அந்த ஹாஸ்டல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹாஸ்டலுமே, அதுவும் பெண்கள் லேடிஸ் உள்ள ஹாஸ்டல் எல்லாருமே கொஞ்சம் பொறுப்போட ரொம்ப ஒரு கண்ட்ரோலோட வச்சுக்கணும். அப்புறம் சீரழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிரயோஜனம்? அதனால ஹாஸ்டல் ரொம்ப பொறுப்பு. அரசியல்வாதிகள் ஒரு ஏரியாவில் ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு,
ஒரு கொள்ளையோ இது நடந்துச்சு. அப்போ என்ன ஆகுது, அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் தான் பொறுப்பாயிடுறாங்க. அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இல்லை இடைக்கால நீக்கம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஏரியாவில் கொள்ளையோ இப்படி நடக்கும்போது அந்த போலீஸ் அரசும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்வு நடந்தால் அந்த ஏரியாவில் போலீஸ்கார மட்டும் இல்லை, அந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏ யாரோ அவங்களும் நடவடிக்கை எடுக்கணும் சார். அப்போ தான் சரியாக வரும். எம்எல்ஏ பொறுப்பு எடுக்கணும். ஓட்டு வாங்குறீங்கள, ஜெயிக்கிறீங்கள, பதவி வைக்கிறீங்கள, மாதம் மக்கள் பணத்தை சம்பளம் வாங்குறீங்கள, போலீஸ் எப்படி நீங்கள் கண்டிக்கிறீங்க? நீங்கள் தான் போலீஸில் கரை கட்டி உள்ளே போறீங்க. அக்யூஸ்டுக்கு சப்போர்ட்டை நீங்கள் தானே போறீங்க. குற்றவாளிக்கு சப்போர்ட்டாக போகிற கரவேட்டி குற்றத்தை தடுக்கவும் போகணும். அவன் தான் உண்மையான கரவேட்டி. குற்றவாளி காப்பதும் உள்ளே போகக்கூடாது. அப்போ ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த பகுதி தொகுதி எம்எல்ஏ யாரோ அவங்க மேலேயும் இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். ஒரு 8 மாதம் சம்பளம் கட் பண்ணுங்க, கரெக்டாக வரும்.